பக்கத்துல ஒரு காடு. அந்த காட்டுக்குள்ள ஒரு ஊரு. பெரிய பெரிய மரங்களுக்கு நடுவுல குருவிகளோட சத்தத்தோட அழகா இருந்த அந்த கிராமத்துல சுப்பையா அப்படிங்கிற ஒருத்தன் அவனுடைய குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவங்க தாத்தா காலத்துல இருந்து அவங்க அங்கதான் இருந்தாங்க. அந்த காலத்துல அந்த ஊர்ல எந்த கஷ்டமும் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருந்த குடும்பம் தான் அவங்க குடும்பம். சுப்பையா அப்புறம் அவனுடைய மனைவியான ரமணம்மாவுக்கு பிள்ளைங்க இல்ல. அவங்க கூட சேர்ந்து சுப்பையாவோட அம்மாவும் இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருந்த இடத்துல காய்கறி வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன செஞ்சாலும் நஷ்டமே ஆகுதுன்னு சொல்லி ஏதோ அவங்களால முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டு வர வருமானத்துல அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ரமணம்மா சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது சாப்பாடு வெந்துருச்சு, அதை இறக்கி வைக்கலான்னு யோசிக்கும் போதுதான் தோட்டத்துல இருக்கிற பீர்க்கங்கா ஞாபகம் வந்து அவங்க மாமியார் கிட்ட இப்படி சொன்னா. பீர்க்கங்க கொடிய இன்னைக்கு சுத்தம் செஞ்சாகணும் அத்தை. இன்னைக்கு அந்த வேலையை நம்ம முடிச்சிடலாம். சரி சரி, சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஞாபகப்படுத்து, இல்லைன்னா படுத்து தூங்கிடுவேன். சரிங்க அத்தை அப்படின்னு சாப்பாடு மட்டுமே வடிச்சிட்டு குழம்பு செய்ய எதுவும் இல்லைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா. சில நாட்கள் அவங்க வீட்டுல சமைக்க அரிசி இருக்காது. சில நாட்கள்ல சமைக்கிறதுக்கு எந்த ஒரு பொருளும் இருக்காது. சுப்பையா எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் அதுக்கான பலன் மட்டும் அவனுக்கு கிடைச்சதே இல்ல. தினமும் காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு வயலுக்கு போய் வயல்ல கஷ்டப்பட்டு எல்லா வேலைகளையுமே செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஆனா அவனுடைய உழைப்புக்கு ஏத்த ஒரு வருமானம் எப்பவுமே கிடைச்சதே கிடையாது. எப்பவுமே வயல்ல விளைச்சல் சரியா வரவும் வராது. ஒண்ணு மழை இல்லாம விளைச்சல் வீணா போனா, இன்னொரு தடவை மழை அதிகமா வந்து விளைச்சல் எல்லாம் தண்ணியில முழுகிடும். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வயலும் நல்லா இருந்துச்சு, வானிலையும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால இந்த தடவை விளைச்சல் என் கைக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற சந்தோஷத்துல சுப்பையா உரம் வாங்குறதுக்காக அவன் கூட வேலை செய்யறவங்கள கூட்டிக்கிட்டு சந்தைக்கு போனான். வானிலையும் நல்லா இருக்கு, இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த தடவை அறுவடை நேரத்தில் விளைச்சல் கூட கொஞ்சம் அதிகமாக தான் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தடவை சரியான நேரத்துக்கு மழை பெஞ்சதில்ல ராமு. ஆமாண்டா, இந்த வருஷம் மழை நல்லா தான் பெஞ்சுது. நீயும் நான் தோண்டி வச்ச மாதிரி பள்ளத்தை தோண்டி வச்சிக்கோ, மழை தண்ணியை சேர்த்து வைக்கலாம். நேரம் கிடைக்கலடா, அதனால தான் செய்ய முடியலை. இந்த தடவை விளைச்சல் கைக்கு வர மாதிரி தான் இருக்கு, அடுத்த தடவை செய்யறேன். பக்கத்து தெருவுல இருந்து இவங்க போறத பார்த்து சூரி, எங்கடா போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டான். உரம் வாங்குறதுக்காக சந்தைக்கு போய்கிட்டு இருக்கோம். நீ வாங்கிட்டியா? இல்லடா, நானும் தான் வாங்கணும். அப்படின்னா வாடா, ஒன்னா போகலாம். வீட்டுக்குள்ள போய் பணத்தை எடுத்துக்கிட்டு வெளியில செடிக்கு பக்கத்துல வச்சிருந்த குச்சியை எடுத்துக்கிட்டு அவனுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த இவங்க கிட்டே சொல்லலான்னு நினைச்சு ஆர்வமா அவங்க கிட்ட இப்படி கேட்டான். விஷயம் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சான். டே, இந்த தடவை உரத்துக்கு விலை அதிகமாயிடுச்சாமே, அதை கேள்விப்பட்டீங்களா? அதை கேட்டு சுப்பு சூரி கிட்ட, என்னது அதிகமாக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டான். அதான்டா, இந்த தடவை விளைச்சல் யாருதும் வீணா போகல, வானிலையும் நல்லா தானே இருக்கு, அதான் விலையை ஏத்திட்டாங்க. ராமு அதை கேட்டு எதுவும் சொல்லாம சுப்பையாவோட தோல்ல கைய போட்டுட்டு அவனை பார்த்துக்கிட்டு அமைதியாயிட்டான். உண்மையாவாடா? தெரியலடா, இவன் சொல்லிதான் எனக்கே தெரியுது. சரி, பதட்டப்படாத, ஊருக்குள்ள போய் பார்க்கலாம் வா. அதிகமாக இருந்தா கவலைப்படாதடா, நாங்கள் உதவி பண்ணுவோம். உன் விளைச்சல் நல்லா தானே வந்திருக்கு. ஆமாண்டா, நாங்கள் உதவி பண்ணுறோம். வேணாண்டா, போன தடவை என்னாச்சின்னு தெரியும்ல, போன தடவையும் இப்படி தான் நீங்கள் உதவி பண்ணீங்க. ஆனால் விளைச்சல் எல்லாம் வீணாக போயிடுச்சு, எனக்கும் நஷ்டமாயிடுச்சு, என்னால் உங்களுக்கும் நஷ்டமாயிடுச்சு. எங்களுக்கு ஒன்றும் நஷ்டமாகலடா. சூரிய பேச விடாம தடுத்து சுப்பையா இப்படி சொன்னான். உங்களுக்கு இன்னும் நான் பணம் கொடுக்கலையே, அது நஷ்டம் இல்லையா அப்படின்னு சொன்னான். சரிடா, முதல்ல அங்கே போய் பார்க்கலாம், அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம். 3 பேருமே சந்தைக்கு போனாங்க. அங்க ஒரு கடையில போய் கேட்கும்போது, ஆமாப்பா, இன்னைக்கு காலையில இருந்து விலை அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னான். எனக்கு அதிர்ஷ்டங்கிறதே இல்லையாடா அப்படின்னு கவலைப்பட்டு சுப்பையா ராமு கிட்ட, வீட்டுக்கு போலாண்டா. வீட்டுக்கு முன்னாடி வளர்த்துக்கிட்டு இருக்கிற காய்கறியத்தான் இனி நான் நம்பி ஆகணும், மற்றதெல்லாம் கடவுள் விட்ட வழி அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்புனான். ராமு எவ்வளவு சொன்னாலும் கேட்காம அமைதியா சுப்பையா வீட்டுக்கு வந்துட்டான். அப்பதான் சாப்பிட்டு முடிச்சிட்டு வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு பீர்க்கங்கா கொடியை சுத்தம் செய்யலான்னு பாத்துக்கிட்டு இருந்தா பொண்டாட்டி. புருஷன் வெறும் கைய வீசிக்கிட்டு வீட்டுக்கு வந்ததை பார்த்து கேட்டா, என்னையா கைய வீசிக்கிட்டு வந்திருக்க? இன்னைக்கு சந்தைக்கு போய் உரம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லில போன. சுப்பையா பொண்டாட்டி முகத்தை பார்த்து, இந்த வருஷமும் விளைச்சல் சரியா வராது போல.
அப்படின்னு கவலையா சொன்னான். என்னையா சொல்ற? விளைச்சல் நல்லா தானே இருக்கு. முந்தா நேத்து மழை பெஞ்சதுல தண்ணி கூட வந்துச்சே. இன்னைக்கு சந்தைக்கு போனேன்னா விளைச்சல் எல்லாம் நல்லா தானே விளைஞ்சிருக்கு, வானிலை கூட நல்லா தான் இருக்குன்னு சொல்லி உரத்தோட விலையை ஏற்றி விட்டுட்டானுங்க. ரமணம்மாவுக்கு என்ன பேசுறதுன்னு புரியாம, என்னையா இது, அவங்களுக்கு தோணும் போதெல்லாம் இப்படி விலையை ஏத்தி வச்சிருவானுங்களா என்ன அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா. அப்பதான் காந்தம்மா வெளியில வந்து, என்னடி ஞாபகப்படுத்த சொன்னேனே, சொல்லவே இல்ல. அப்போ சுப்பையா அங்க இருக்கிறத பார்த்து, என்னடா நீ இங்க இருக்க, எப்போ வந்த? இப்பதாமா அப்படின்னு சொன்னான். ஆனா அவன் முகம் வாடி போயிருக்கிறத பார்த்து, என்னடா கவலையா இருக்க? 2 பேரும் கவலையில இருக்கீங்க, என்னாச்சு? இந்த தடவையும் விளைச்சல் போச்சுமா, இப்போ தான் சந்தையிலேருந்து வரேன், உரத்தோட விலையை அதிகமாக்கிட்டாங்க. காந்தம்மா எப்பவுமே லாபம் வர மாட்டேங்குதே, புல்ல கவலைப்படுறானே அப்படின்னு நினைச்சு, ஒன்னும் கவலைப்படாதடா, விளைச்சலுக்கு எதுவும் ஆகாத மாதிரி பழைய விதத்துல ஏதாவது முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்பதாண்டா இந்த உரம் மருந்தெல்லாம் வந்திருக்கு, உங்க தாத்தா காலத்துல என்ன பண்ணாங்கன்னு தெரியாது, அதே மாதிரி நாம முயற்சி பண்ணலாம், விளைச்சல் நல்லா தான் வரும் அப்படின்னு சமாதானப்படுத்தினாங்க. ரமணம்மா கடவுளை நினைக்காத நாளே கிடையாது. இதை பத்தி எதுவும் யோசிக்க கூடாதுன்னு சொல்லி ரமணம்மாவை கூப்பிட்டு வேலையை வாங்கினா எல்லாம் மாறிடும் அப்படின்னு நினைச்சாங்க. இன்னைக்கே களிச்செடியெல்லாம் பிடுங்கி போட்டுடலாமா, மற்றது எல்லாத்தையுமே அந்த கடவுள் பார்த்துப்பான். ஆ சரிங்கத்த. சுப்பையா வெளியே திண்ணையில உக்காந்துக்கிட்டு அவங்க செய்யற வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தான். அன்னைக்கு ராத்திரி நேரம் ரமணம்மா கிட்ட நான் வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். இந்த நேரத்துல எதுக்குங்க வெளியில, ஏதாவது வேலை இருந்தா நாளைக்கு பார்த்துக்கோங்க. இன்னைக்கு பௌர்ணமி தானே, வெளிச்சமாக தான் இருக்கு, நான் வரேன், நீ உள்ள போ அப்படின்னு ஒரு குச்சியை பிடிச்சுக்கிட்டு அந்த நிலா வெளிச்சத்துல வயலை நோக்கி நடந்து போய்கிட்டு இருந்தான். அப்ப ரமணம்மா சத்தமா, சீக்கிரமா வந்துருங்க அப்படின்னு சொன்னா. ஆ சரி சரி அப்படின்னு சொல்லி வயலுக்கு போனா சுப்பு. கொஞ்ச நேரத்துல வயலுக்கு போய் அங்க வரப்புல உக்காந்துக்கிட்டு வயலை ரொம்ப கவலையா பார்த்துக்கிட்டு இருந்தான். எதுக்காக எனக்கே இப்படி நடக்குது? நான் ஏதாவது தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கேனா, இல்லை எனக்கு அதிர்ஷ்டமே இல்லையா அப்படின்னு கேட்டான். அங்க யாருமே இல்ல. அவன் முன்னாடி வயல் மட்டும்தான் இருந்துச்சு. இந்த பூமி தாய்க்கு என் மேல நம்பிக்கை இல்ல போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வருத்தத்தோட வீட்டுக்கு வந்தான். அடுத்த நாள் காலையில எதுவும் நடக்காத மாதிரி அவன் அவனுடைய வயலுக்கு போய் பழைய விதத்துல விவசாயம் செய்ய ஆரம்பிச்சான். அதை பார்த்து பக்கத்து வயல்காரங்க, உரத்தை போட்டாலே விளைச்சல் சரியா வரமாட்டேங்குது, இதுல இப்படி பண்ணா விளையவா போகுது அப்படின்னு சொன்னாங்க. அது எதையுமே காதுல போட்டுக்காம சுப்பையா அவனுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தான். இந்த பக்கம் வீட்டுல மதிய நேரம் மாமியார் மருமக 2 பேருமே நல்லா விளைஞ்ச பீர்க்கங்காய பறிச்சு கூடையில வச்சு சுப்பு வந்ததும் அவன்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. மொத்தமா பீர்க்கங்காய் 3 கூட வந்துச்சு. எதுவுமே வீணா போகாம எல்லாமே நல்ல பதத்துல இருக்கிறத பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டாங்க. மதியம் சுப்பையா வீட்டுக்கு வந்து 3 கூட பீர்க்கங்காவை பார்த்து ஆச்சரியப்பட்டு என்ன இது அப்படின்னு கேட்டான். அப்போ அவங்க சந்தோஷமா, ஒண்ணு கூட பூச்சி பிடிக்கலங்க. ஆமாண்டா, ரொம்ப நாளாச்சு இவ்வளோ பீர்க்கங்காய பார்த்து, கடவுள் நமக்கு உதவி செய்ய நினைச்சிட்டான் போல. சாப்பாடு சாப்பிட்டுட்டு இதை கொண்டு போய் வித்துட்டு வாங்க, பணம் வந்தா உரம் வாங்குவீங்கல்ல. அதுக்கு அவனும் சரின்னு சொல்லி வீட்டுக்குள்ள போய் சாப்பிட்டான். அதுக்கப்புறமா 3 கூட பீர்க்கங்காய அவனுடைய சைக்கிள்ல வச்சு எடுத்துக்கிட்டு சந்தைக்கு விற்கிறதுக்கு போனான். சந்தையில கொண்டு போய் வித்ததுல கொஞ்சம் பணம் கிடைச்சது. உடனே உரக்கடைக்கு போய் உரத்தை வாங்கினான். ஆனா அதிகமா வாங்க வேண்டாம், பூமி தாயையே நம்பலான்னு சொல்லி கொஞ்சமா மட்டுமே அவன் உரத்தை வாங்கிக்கிட்டு வந்தான். என்ன சுப்பு இவ்வளோ கம்மியா வாங்கிட்டு போற, இதுவே போதுங்க ஐயா அப்படின்னு சொல்லி வாங்கினான். நான் பூமி தாயை நம்புறேன் அப்படின்னு சொன்னா இவங்கெல்லாம் சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லி உரத்தை வாங்கிக்கிட்டு அவன் வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போய் அம்மா பொண்டாட்டிக்கிட்ட அவன் எடுத்த முடிவு பத்தி சொன்னப்போ, உன்னோட விருப்பம்டா, உன்னை நாங்க நம்புறோம், உனக்கு என்ன தோணுதோ செய் அப்படின்னு 2 பேருமே சிரிச்சுக்கிட்டு சொன்னாங்க. சுப்பையாவும் அவனுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தான். என்ன ஆச்சோ தெரியல, விளைச்சல் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் எந்த ஒரு தப்பான விஷயமும் நடக்கல. அதிகமா நஷ்டமானாலும் இது வரைக்குமே சுப்பு அவனுடைய நம்பிக்கையை இழக்கவே இல்லை. அதே மாதிரி அவன் என்ன செஞ்சாலும் அவனை உற்சாகப்படுத்தி அவனுக்கு அவங்க அம்மாவும் பொண்டாட்டியும் பக்கபலமா இருந்தாங்க. அவன் பூமி மேல வச்சிருந்த நம்பிக்கை வீணா போகல. அன்னையில இருந்து அவன் அவனுடைய பூமியையே நம்பிக்கிட்டு ஒரே எதுவும் போடாம விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தான்.
காலையில ராமாபுரம் அப்படிங்கிற கிராமம் பார்க்கிறதுக்கு ரொம்பவும் அழகா இருந்துச்சு. சூரியன் உதயம் ஆவறதுக்கு முன்னாடியே அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருமே எழுந்திருச்சு வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ராமையா, சீக்கிரம் எழுந்திரிப்பா, இன்னைக்கு சந்தை, மறந்து போயிட்டியா? ஆமாம்மா, நல்ல வேலையா எழுப்பின. நேற்று வேலை செஞ்சு உடம்பெல்லாம் வலி, அதான் எழுந்திருக்க முடியல. சரி சரி, சிறுக்கீரை, மணத்தக்காளி கீரை, அப்புறம் பீர்க்கங்காய் எல்லாமே இன்னும் தோட்டத்திலேயே இருக்கு. அதெல்லாம் கொண்டு வா, சந்தைக்கு கொண்டு போகணும் இல்லையா? ஆமாம்ல, அதையும் மறந்து போயிட்டேன். என்னவோ இப்பெல்லாம் உடம்பு வலி அதிகமாயிடுச்சு. ஒரு தடவை நம்ம ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரலாமா? பார்த்துக்கிட்டு போலாமா? உன்னோட நண்பன் பீமையாவும் சந்தைக்கு தானே போய்கிட்டு இருக்கான். அவன் காய்கறி எல்லாத்தையும் வண்டியில தானே எடுத்துக்கிட்டு போறான். அவன் வண்டியிலேயே நம்ம காய்கறிகளையும் ஏத்திக்கிட்டு நீ சந்தைக்கு போ. உடம்புக்கு வேற முடியலன்னு சொல்றியே. சரிம்மா, அப்படியே பண்ணிடுறேன். சந்தையில பால்ராஜு ராமையா கிட்ட, என்னடா ராமையா, என்ன திடீர்னு பீர்க்கங்காய்க்கு விலையை ஏத்திட்ட? நேற்று 6 ரூபாய்க்கு வித்த பீர்க்கங்காய இன்னைக்கு 10 ரூபாய்க்கு விற்கிறியே. இப்படி வித்தா யாரு வாங்குவாங்க? நீ வேற பால்ராஜு, உனக்கு விஷயம் தெரியல. அவங்க விற்கிற காய்கறி ரசாயனம் கலந்தது. நான் எந்த ஒரு ரசாயனமும் கலக்காத காய்கறி விற்கிறேன். அதனால காய் சுவையா இருக்கும், எல்லாருமே வந்து வாங்குவாங்க. அப்பதான் பட்டணத்திலிருந்து வந்த சந்துரு பால்ராஜ் கிட்ட இப்படி பேசினான். கொஞ்ச நாளா நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட இருந்து காய்கறி வாங்கி பட்டணத்தில் விற்கிறேன். காய்கறி ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்திங்க. நீங்க காய்கறி விற்கிறீங்க இல்லையா? நீங்க விற்கிற விலையை விட அதிகமாக கொடுத்து நான் எல்லா காய்கறியும் வாங்கிக்கிறேன். அதை கேட்டுக்கிட்டு இருந்த ராமையாவுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு. ஆனா எங்ககிட்ட விலை அதிகமாக கொடுத்து காய்கறி வாங்கினா உனக்கு என்ன லாபம்? நான் உங்ககிட்ட வாங்குற காயை பட்டணத்தில் கொண்டு போய் விலை அதிகமாக விற்பேன் இல்லையா? வர லாபத்தில் உங்களுக்கு பாதியை கொடுக்குறேன். இது நல்லாதான்ப்பா இருக்கு. சொல்றதெல்லாம் நல்லாதான்ப்பா சொல்லுவீங்க. ஆனா நீங்க சொல்றபடி நடந்துப்பீங்கன்னு எங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? இதை இவன் வேணும்னா ஒத்துக்கலாம், நாங்க எல்லாரும் எப்படி ஒத்துக்க முடியும்? நான் உடனுக்குடனே உங்களுக்கு பணம் கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. எனக்கு காய்கறி விற்க ஒத்துக்கிறீங்களா? எனக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு மட்டும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்கிறேன். சரி, உங்களோட விருப்பம். சந்துரு அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா, வாரத்தில் ஒரு நாள் விற்கிற காய்கறியில தான் கொஞ்சமாவது லாபம் கிடைக்கிது. ஆனால் மற்ற நாள் எல்லாம் நம்ம சும்மா தானே இருக்கோம். அதுவே இந்த பட்டணத்துக்காரருக்கு விற்றா தினம் தினம் நமக்கு லாபம் கிடைக்குமாமே. அதை விட நமக்கு வேற என்ன வேணும் சொல்லு? எனக்கு என்னமோ கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கு பால்ராஜு. அவங்க பட்டணத்துக்காரங்க, படித்தவங்க. நம்மள மாதிரி கிராமத்துக்காரங்களை என்ன வேணுனாலும் சொல்லி ஏமாத்துவாங்க. எனக்கு சந்தேகமாக இருக்கு. இப்போதைக்கு நான் எந்த முடிவும் எடுக்க போறதில்ல. அவங்க படிச்சிருந்தா என்ன, நமக்கு அறிவில்லையா? பால்ராஜ் சொல்றது கூட உண்மைதான். கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தா என்ன தப்பு? ரங்கம்மா, எனக்கு இப்பதான் சின்ன வயசு ஞாபகம் வருது. அந்த காலத்துல சந்தை போடும்போது பெரிய திருவிழா மாதிரி இருக்கும். எங்க தாத்தா காய்கறி விற்கிறதுக்கு சந்தைக்குள்ள போனாலே அவருக்கு நிறைய மரியாதை கிடைக்குமா. ஆனா இப்ப அப்படியா? நம்மளெல்லாம் கேவலமா நடத்துறாங்க. அடுத்த நாள் ஊர் பஞ்சாயத்துல, கிராமத்து ஜனங்களே, நாம காய்கறிகளை கம்மி விலைக்கு விற்றா நமக்கு நஷ்டம் கிடைக்கும். அதனால நாம எல்லாரும் ஒரு முடிவுக்கு வரலாம். பட்டணத்துல இருந்து ஒரு ஆள் வந்து நம்ம காய்கறி எல்லாத்தையுமே அதிக விலைக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்றான். அது நமக்கு லாபம் தானே? ராகவையா சொன்னது கேட்டு எல்லாருமே சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில ராகவையாவை ராமையா பார்க்க போனான். என்ன ராமையா, இங்க வந்திருக்க? உங்களை பார்க்கலான்னு தாங்க ஐயா வந்தேன். அந்த பட்டணத்துல இருந்து வந்திருக்கிற ஆள் மேல கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. கொஞ்ச நாள் வரைக்கும் அவனை கவனிக்கலாம். அவன் நல்லவன் தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா வேணும்னா நாம அவனுக்கு காய்கறிகளை விற்கலாம். சரி, அவன் நல்லவனா இல்லையான்னு எப்படி தெரியும்? அதை நான் பார்த்துக்கிறேங்க ஐயா. என்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிடுங்க. அப்படி ராமையா சில நாட்கள் வரைக்கும் சந்துரு என்ன பண்றான், என்னென்ன வேலைகளை செய்யறான்னு அவனுக்கு தெரியாம பாத்துக்கிட்டு இருந்தான். அப்பதான் அவனுக்கு நிறைய விஷயங்களும் புரிஞ்சுது. அவன் உடனே ராகவையா கிட்ட போனான். ஐயா, இன்னைக்கு என் கூட வாங்க, அவன் எப்படிப்பட்டவன்னு காமிக்கிறேன். ராகவையா ராமையா சொன்னதை கேட்டு சரி அப்படின்னு ராமையா கூட கிளம்புனாரு. பாத்தீங்களா ஐயா, நம்முடைய பக்கத்து ஊரு இங்கேயும் காய்கறி வாங்கிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை நம்ம கிட்ட சொன்ன மாதிரி அவங்க கிட்டயும் சொல்லியிருப்பான். கொஞ்சம் அங்க பாருங்க ஐயா.
அவன் காய்கறிகளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஏதோ மருந்து போடுறானே, என்ன மருந்து அது? முதல்ல எனக்கும் அந்த மருந்தை பற்றி தெரியாதுங்க ஐயா. அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். காய்கறி மேலே அந்த மருந்தை தூவுனா ரொம்ப நாளைக்கு காய்கறி எல்லாமே நல்லபடியாக தான் இருக்குமாமா. அப்படி செய்யறது தப்பாச்சே, ஜனங்க ஆரோக்கியம் கெட்டு போயிடுமே. நாம வேணும்னா படிக்காதவங்களா இருக்கலாம், ஆனால் நேர்மையாக வாழறவங்க. ஆனால் அவன் தன்னை தானே படித்தவன்னு சொல்லிக்கிறான். ஆனால் செய்கிற வேலையை பார்த்தீங்களா? படித்தவன் படிக்காதவங்கிற வித்தியாசம் இல்லைங்க ஐயா. ஒருத்தவன் நல்லவனா இல்லையாங்கிறத அவன் யோசிக்கிற விதத்தை வச்சு தான் தெரிஞ்சுக்கணும். பரவாயில்ல ராமையா, நல்ல வேலை பண்ணியிருக்க. அவன் எப்படிப்பட்டவன், எப்படி எல்லாரையும் ஏமாத்துறான்னு நீ கண்டுபிடிச்சிருக்க. ஆனால் நம்ம வியாபாரத்தில் மேலும் மேலும் வளர்றதுக்கு நமக்கு வேற வழி இல்லையா? நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறாங்க ஐயா. சரி சரி, நல்லா யோசிச்சு பாரு. கொஞ்ச நாளும் போச்சு. சந்துரு ஊர்க்காரங்க கிட்ட மறுபடியும் வந்து பேசினான். என்னங்க ராகவையா, என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? உங்கள் ஊரில் விளையிற காய்கறியை எனக்கு கொடுக்குறீங்களா? உங்கள் கூட வியாபாரம் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் எங்களுக்கு இதில் சந்தோஷம் இல்லைங்க. உங்கள் கூட வியாபாரம் பண்ண எங்களுக்கு விருப்பம் இல்லை. நீங்கள் படிக்காதவங்க, உங்களுக்கு அறிவில்லை. ஆனால் நான் படிச்சிருக்கேன். என்னோட அறிவை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லையா? உங்களை ஒன்றும் நான் சும்மா கொடுக்க சொல்லலையே. உங்களுக்கு எல்லாரை விட அதிகமாக லாபம் கொடுக்குறேன்னு தானே சொல்கிறேன். நாம் படிக்கிறது நல்லபடியாக வளர்கிறதுக்காகத்தான். ஆனால் உன்ன மாதிரி மட்டமாக யோசிக்கிறதுக்கு இல்லை. என்ன, என்னை பற்றி என்ன பேசிக்கிட்டு இருக்க? திமிரா? நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறேன். நீங்கள் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு பார்த்துருக்கேன். பணம் சம்பாதிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லைங்க. வாழ்க்கையில் கொஞ்சம் நேர்மையாகவும் வாழணும். அந்த நேர்மை உங்ககிட்ட இல்லை. உங்கள் கூட வியாபாரம் பண்ண எங்களுக்கு விருப்பம் இல்லை. நான் இல்லாமல் நீங்கள் எப்படி வியாபாரம் பண்ணுறீங்கன்னு நானும் பார்க்குறேன். சரிங்க, ரொம்ப நல்லது. அப்படி சந்துரு அங்கிருந்து போயிட்டான். ராமையா, இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்? நாம் வியாபாரம் பண்ண வேற எதனா வழி இருக்கா? இருக்குங்க ஐயா, இருக்கிறது ஒரே ஒரு வழி தான். நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு சங்கம் ஆரம்பிப்போம். சங்கம் ஆரம்பிக்கிறதுல ஒரு நல்லதும் இருக்கு. நடுவில் எந்த ஒரு தரகர்களும் இல்லாமல் நாமளே நேரில் போய் பட்டணத்தில் விற்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த சங்கத்தால் நிறைய பயனும் இருக்கு. விவசாயிங்க யாருக்குன்னா நஷ்டம் வந்துட்டா சங்கத்து மூலமாக உதவி செய்யலாம். நமக்கும் நல்ல லாபமும் கிடைக்கும், ஜனங்களுக்கும் தரமான காய்கறிகளும் போய் சேரும். ராமையா சொன்னது கேட்டு ஊஜனங்க எல்லாரும் சந்தோஷமா கைய தட்டி அவனை பார்த்து சபாஷ் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி கொஞ்ச நாட்கள்லயே அந்த ஊர்ல விவசாயிங்களுக்கு விளைச்சலுக்கு ஏத்த வருமானமும் கிடைச்சது. அப்ப சந்துரு வந்து ராமையா கிட்ட இப்படி சொன்னான். என்னை மன்னிச்சிடு ராமையா, படிக்காதவங்களுக்கு அறிவு இருக்காதுன்னு நினச்சேன். ஆனால் நான் நல்லா படிச்சிருந்தோம். என்னோட எண்ணம் தப்பான எண்ணமாக இருந்துச்சு. உன்னை பார்த்தா பெருமையாக இருக்கு. உங்ககிட்ட இருந்து நிறைய கற்றுக்கணும். நீங்கள் செஞ்ச தவிர நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? அதுவே போதும். இனிமேலாவது நேர்மையாக இருக்க பாருங்க. சந்துரு சரி அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போயிட்டான். சில நாட்கள்ல ராமபுரத்து ஜனங்களை பார்த்து மத்த ஊருங்களும் அதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, இந்த காலத்துல படிச்சவங்க மட்டும் புத்திசாலிங்க இல்ல, படிக்காதவங்களும் புத்திசாலிங்க தான். படிக்காதவங்கள ரொம்பவும் நல்லவங்களும் இருக்காங்க, படிச்சவங்கள சந்துரு மாதிரி கெட்டவங்களும் இருக்காங்க. நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம நல்லது செஞ்சோம்னா நாம தான் உண்மையிலேயே உலகத்திலே பெரிய படிப்பு படிச்சவங்க.